மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அத்தை, இப்ப கிச்சன் ஃப்ரீயா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. என் புருஷன் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு, என் அம்மாக்கு ஆப்போசிட்டா எதுவுமே செய்யக்கூடாதுன்னு. உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு மளிகை சாமான் அதெல்லாம் நீங்க வாங்கிக்கணும், அப்பதானே செஞ்சு சாப்பிட முடியும். அப்படின்னா இங்க செஞ்சு வச்சிருக்கிறது? ஐயோ, எனக்கும் சுமேஷ்க்கு மட்டும் தான் செஞ்சிருக்கேன். இத நான் வேற ஸ்டைல்ல செஞ்சிருக்கேன். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல. சரி, நான் என் ரூமுக்கு போறேன். ஜெகதாம்பா, சரியான நேரத்துல எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வந்து பரிமாறி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தனக்கான சாப்பாடை சாப்பிடுற பொண்ணு இந்த வீட்டுல ஒருத்தி இருந்தா, பாலா. இந்த வீட்டோட லட்சுமியா வந்த அந்த பொண்ணை கண்ணீரும் கவலையுமா அடிச்சு துரத்தி விட்ட அந்த பொண்ணோட சாபம் தான் இப்போ உன் வயிற்றுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கு. பசியோட சத்தம். பாரு, தன்மானத்தை விட்டுட்டு நீ கிச்சனுக்குள்ள போனா மிச்சம் மீதி ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுடலாம், இல்லைன்னா பட்னியா தான் இருக்கணும். சிவசிவா, நீ நம்ம பார்த்துக்கணும். எவ்வளோ ஆச்சு? 40 ரூபா. வாங்க. அப்பா பயப்படாதீங்க, நான் அங்க இருந்து சண்டை போட்டு ஒண்ணு இங்க வரல. நீங்க அதிகமா இங்க வந்ததே இல்லைல்ல? ஆமா, அதான் ஜெயாவை கூட்டிட்டு வந்தேன். ஏன் உன் பொண்ணை நீ கூட்டிட்டு வரவே இல்லை? அவளை பக்கத்துல ஒரு பிளே ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். ரொம்ப நேரம் இங்க இருக்க மாட்டோம், உடனே போயிடுவோம். அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்க வந்தோம். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம உள்ள போய் பேசிக்கலாம். நீ இங்கதான் இருக்கியப்பா, வெளியே எங்கேயும் போகலையா? அட, எங்க போறது, நான் நல்லா படுத்து தூங்குறேன். இது நல்லா இருக்கே, கல்ஃப்ல இருந்து வந்தது தூங்குறதுக்காக தானா? அக்கா வருவாங்க எனக்கு தெரியாது. அப்போ அத்தை வர்றது மட்டும் தெரியுமா? அப்படி இல்லக்கா, நீங்க 2 பேரும் இப்படி வர்றது. நான் வழி காட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, நீ ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சுல, அந்த வீட்டு பக்கம் கூட வரல. நான் இன்னைக்கு வரலாம் தான்க்கா இருந்தேன். ஆனா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ அங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம். அதனால்தான் நாங்க இங்க வந்தோம். அடடா, வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்கீங்க. நான் உங்களை எல்லாம் நேர்ல பார்த்து 1 வருஷம் ஆயிருக்கும்ல. உள்ள வாங்க. அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. அதுக்கு புதுசா எதுவும் சண்டை ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சிருந்தா உடனே உங்க அம்மா உனக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்கல்ல. நீ ரொம்ப நல்லவன் தான்டா, நீ வந்த விஷயத்த ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லவே இல்ல. உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன், வாங்க. நான் ஜெயா கூட பேச போன் பண்ணும்போது நாம 2 பேரும் சும்மா தான் பேசுவோமே தவிர எந்த விஷயத்துக்காகவும் நாம நேர்ல சந்திச்சு பேசினதே இல்ல. மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பார்த்து பேசுறதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. இப்ப ஆளுக்கு பேசுறதெல்லாம் மொபைல்ல தானே. இருக்கட்டும், உட்காருங்க. சொல்லுங்க ஸ்ரீதேவி அம்மா, என்னமோ பேசுறதுக்காக வந்தேன்னு சொன்னீங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கல்யாணத்தை பத்தி பேசதான். ஹரிக்காக தான். பொண்ணு வேற யாரும் இல்ல, என் தங்கச்சியோட பொண்ணு தான். ஆஸ்பத்திரியில அவ நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஹரிக்கு நல்ல பொருத்தமா இருப்பா. உங்களுக்கு விருப்பம் இருந்தா விசாரிச்சு பாருங்க.
பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஹரி போய் நாளைக்கு அந்த பொண்ணை கொஞ்சம் பார்த்துட்டு வரட்டுமே. இவன் இப்ப கல்யாணமே வேண்டாங்கிற முடிவுல தான் இருக்கான். அப்படிலாம் இல்ல, பார்க்க நல்ல பொண்ணா இருந்தா நம்ம இந்த விஷயத்தை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போலாம். அப்படின்னா நீ எப்போ பொண்ணை பார்க்க போற சொல்லு. அது அவனே சொல்லுவான். ஹரிக்கு லீவு அதிகமா ஒண்ணும் இல்லல்ல, 2 பேத்துக்கும் பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். இவ்வளவு அவசரமா பண்றதுக்கு ஊர்ல வேற எந்த பொண்ணும் இல்லையா என்ன? நான் போய் பார்க்கறதுல என்னக்கா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆனா நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்களே. இவன் பொண்ணு பாக்குறதா இருந்தா தாராளமா போயிட்டு வரட்டும், எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா அஜயோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது சொந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் ஹரிக்கு கல்யாணம் பண்றதுதான் அவனுக்கும் நல்லது. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணணும்னு யார் கட்டாயப்படுத்துறாங்க? நீ தானே உங்க மாமியார் இப்ப கூட்டிட்டு வந்திருக்க. அவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம டக்குன்னு அதை வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது நான் தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த குடும்பத்தோட இனி எந்த சொந்தமும் வச்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அப்புறம் நீயே அவங்கள கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. ஷோ ஜெயா, நீ வா, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலான்னு அவங்க தான் கூப்பிட்டாங்க. பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வரப்போற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் திரும்பி போனா சரியா இருக்காதுதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இவங்க என்ன ஹரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இவ்வளவு அவசரப்படுறாங்க? லாஸ்ட் டைம் ஹரி இங்க வந்துட்டு போனதுல இருந்து தொடங்க ஆரம்பிச்சதுதான் ஹரிய திவ்யாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. திவ்யா பாக்க எப்படி இருப்பா? ஷோ, சொல்லிக்கிற அளவுக்கு அவ ஒன்றும் அழகு இல்லம்மா. எப்பவுமே மேக்கப் போட்டுக்கிட்டு ஃபேஷன் ட்ரெஸ்ஸோட தான் இருப்பா. நம்ம ஹரிக்கு ஏத்த பொண்ணு அவ இல்லம்மா. உனக்கு அவளை பத்தி தெரியுமா? வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடி வீட்டுக்கு வருவா. என் வீட்டுக்காரர்கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பா. எனக்கு ஆரம்பத்துல இருந்து அவளை பிடிக்காது. ஓஹோ, அப்ப அதனாலதான் உனக்கு அவளை பிடிக்கலையா? அது மட்டும் இல்லம்மா, அவளுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. நம்மளோட வீட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தேவையே இல்ல. அப்படின்னா இந்த விஷயத்த நீ ஹரிக்கிட்டே பேசிருக்கலாம்ல. நானும் என் வீட்டுக்காரர் சண்டை போட்டுட்டு இருக்கோன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால்தான் நான் அப்படி சொல்றேன்னு ஹரி நினைப்பான். நாங்க இப்ப உடனே போயிருவோம். அதுக்கப்புறம் நீங்க பேசி முடிவெடுங்க. நான் இப்ப அவன்கிட்ட என்னதான் பேசுறது? அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை, அதனால வேண்டான்னு சொல்லுங்க. நாங்க போனதுக்கு அப்புறமா நீங்க ஹரிக்கிட்ட பேசினா போதும். நான் 3:30 மணிக்கு பாப்பாவை கூப்பிடுறதுக்கு போகணும். அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லுங்க. இல்லனா அவ வந்து ஒரு வாரத்துல உங்களை வெளியில அனுப்பிடுவா. சார் சார் வீட்டுக்குள்ள போயிட்டு சண்டை போட்டு பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே? நீ குடிப்பியா? சரக்கு குடிப்பியான்னு கேட்டேன். எப்போவாவது. எப்போதாவதா? இப்ப நீ குடிச்சிருக்கல்ல. சரி, எங்க வேலை பார்க்கற? பூனில ஒரு ஃபேக்டரியில மேனேஜரை வேலை பார்த்தேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நான் அங்க போறதில்ல. நான் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். ஆக்சிடென்ட்னு சொன்னா கத்தி குத்து அப்படிதானே? ஏதோ ரவுடிங்க கூட போய் சண்டை போட்டிருக்க, அவங்க குத்திட்டாங்க. அந்த கேஸும் இங்க தான் இருக்கு. சரக்கு அடிச்சு சண்டை போட்டு பொண்ணுங்களை கேவலப்படுத்த அது என்ன உன்னுடைய வீடா? ஆமா சார். என்ன? அது என்னோட வீடு தான் சார். என் அண்ணன், தம்பி, என் அம்மா எல்லாரும் சேர்ந்து என்னை வெளியே துரத்திட்டாங்க. நான் அதை கேட்க தான் அங்க போனேன். எல்லாரும் சேர்ந்து உன்னை துரத்தி விட்டுருக்காங்கன்னா நீ அந்த அளவுக்கு சண்டைக்காரனா இருப்ப போல. நான் யாருக்கும் உபத்திரவம் பண்ணவே இல்லை சார். நீ திரும்ப போய் சொல்லாத. உபத்திரம் பண்ணலன்னு நீ அடிச்சு அடியால கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த உங்களோட காலில் அடிபட்டு இருந்துச்சு. எதுக்குடா நீ அங்க போய் சண்டை போட்ட? சார், என்ன வெளியே அனுப்பிட்டு என் சொத்துக்களை எல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீ அங்க போய் சண்டை போட்டதுனால சொத்து எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்களா என்ன? ஏய், ரோட்ல போற ஒருத்தனோட பணத்தை பிக் பாக்கெட் அடிக்கலாம், ஆனா சட்டப்பூர்வமா கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் இப்படி ரவுடித்தனம் பண்ணா கிடைக்காது.
ஆச்சு? 50 ரூபாமா. ஏன்டா எதுவும் பேசாம இருக்க? இந்த பக்கம் வந்து நில்லுடா. சார், இந்த ஆளோட பொண்டாட்டி வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட என்ன சார் சொல்றது? நான் கூப்பிடுறேன், வெயிட் பண்ண சொல்லு. சார். நான் அங்க போய் சண்டை போட்டதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா நான் யாரையும் கஷ்டப்படுத்தல. இனிமே நீ என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. அத்துமீறி நுழைஞ்சதாவும் உபத்திரம் பண்ணதாவும் கொலை முயற்சி பண்ணதாவும் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுவும் ஒரு பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட். பலம் அதிகம். நீ கொஞ்ச நாளைக்கு ஜெயில இரு. அங்க போனவனுக்கு ரெஸ்டும் கிடைக்கும். சார் உங்களை கூப்பிடுறாரு. வாங்க. என்ன? இவர் என்னுடைய ஹஸ்பண்ட். ஒரு இன்சிடென்ட் இப்பதான் சார் நடந்து முடிஞ்சிருக்கு. டாக்டர் 3 மாசத்துக்கு இவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. தயவு செஞ்சு இவர் அடிக்காதீங்க. இப்ப நான் கேள்விதாமா கேக்குறேன். நாங்க ஒன்னும் இவரை அடிக்கவே இல்லை. ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிற ஆளா இருக்கிறதுனால மன்னிச்சிருங்க. இந்த ஒரு தடவை அவரை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வராது. நீ கண்ணீர் விட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டாலும் இவரை ரிலீஸ் பண்ற கேஸ் இது இல்லம்மா. உங்களோட கண்ணீரை பார்த்து இவரை நான் ரிலீஸ் பண்ணா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேல் அதிகாரி கிட்ட என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது எனக்கு தாமா பிரச்சனை. அதனால நாளைக்கு இவரை கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது அங்க வந்து ஜாமீன் எடுத்துக்கங்க. 2 பேர் மட்டும் வந்தா போதும். எனக்கு அப்படி யாருமே தெரியாது சார். நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னா இந்த ஒரு தடவை மட்டும். நான் சொல்றது புரியலையா என்ன? அப்படிலாம் விடவே முடியாது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. ஆஷாங்கிற ஒரு பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள வேணா போய் பார்த்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றேன். அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. நான் அங்க போய் ஆஷாவை பார்த்துட்டு வரதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடும். நான் இந்த கேஸ் இன்னைக்கு மூவ் பண்ணாம இருக்கேன். ராத்திரி 8 மணிக்கு முன்னால எப்ப வேணாலும் வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா நீங்க இவரை கூட்டிட்டு போலாம். நான் போயிட்டு வந்துடுறேன் சார். போயிட்டு வாங்க. இத பாரு, நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். என்ன பழி வாங்கறதுக்காக அவங்க எல்லாரும் வேணும்னே இப்படி பண்ணிருக்காங்க. நீ அந்த வீட்டுக்கு போனா அவங்க உன்னையும் கேவலப்படுத்துவாங்க. உங்களுக்காக நான் எவ்வளவோ கேவலப்பட்டிருக்கேன். அந்த கணக்கோட சேர்த்து இதுவும் இருக்கட்டும். நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சார். உன் பொண்டாட்டி உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க போலயே. மொத்தத்துல நீ ஒரு திமிரு பிடிச்சவன் தான். இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆட்டோ கிடைச்சது. ஹரி அவன் வெளியே நின்னுக்கிட்டு யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கான். நில்லு. ஸ்ரீதேவி அம்மா சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த நாமளும் ஏதாவது முயற்சி பண்ணணும். முதல்ல சொந்தமா ஒரு வீடு வாங்கலாம்.
அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான்னு எனக்கு தோணுதுங்க. அவன் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், ஆனா அதை நம்மளால பண்ணவே முடியாது. அவ ஃபாரின் போறதுக்கு ரெடியா இருக்கான்னு தானே ஸ்ரீதேவி அம்மா நம்மகிட்ட சொன்னாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அவளை கூட்டிட்டு போயிடுவான். பின்ன அவன் குடும்பம்னு ஆயிடும். அப்ப நம்ம கதி என்னாகும்? அதுக்கு யோசிக்கணும். நல்ல யோசனை பண்ணிட்டு தான் நாம இந்த விஷயத்துல ஒரு பதில் சொல்லணும். ஜெயாவுக்கும் இதுல விருப்பம் இல்லாத மாதிரி தான் பேசிட்டு இருந்தா. பொண்ணு அப்படி ஒண்ணும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் வச்சு நீ அவன் கிட்ட கொஞ்சம் பேசிப்பாரு. நான் பேச போனா அது அவனுக்கு பிடிக்காது. அவன் பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லும் போது நம்ம சொன்னா போதாதா? போதாது. அவன் மனசுல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம அந்த முடிவை கலைச்சு விட்டுறணும். அதை நாம வேண்டான்னு சொல்லிடணும். புரிஞ்சுதா? ஆமாண்ணே, அவங்கள நான் நேர்ல பார்க்க போறேன். நாளைக்கு அவங்கள நான் பார்க்க போறேன். ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நான் வருவேன். பாபுவோட ஃபங்க்ஷன் முடிஞ்சுதா? அவன் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு இருந்தான். நல்லா நடக்கட்டும். நான் வந்ததும் அங்க போலாம். சரிங்கண்ணா. மனோஜ் மாமா வீட்டில் தான் நான் திவ்யாவோட போட்டோ பார்த்தேன். அழகா தான் இருக்காங்க. உங்களுக்கும் பார்த்ததும் பிடிச்சிரும். அப்பா ஏதாவது தடங்கல் பண்ணுவார் தான் நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா இந்த தடவை அப்படி எதுவும் பண்ணல. நான் நாளைக்கே போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? உனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு தானே பள்ளியும் கிடைச்சிருக்கு. அதுக்கு நடுவுல அவசரமா இந்த சடங்கு பண்ணணுமா என்ன? அடுத்த தடவை நீ ஊருக்கு வரும்போது நாம இத பத்தி பொறுமையா பேசலாமே. நான் லாஸ்ட் டைம் வர்றதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட அந்த ஊர்ல இருக்க பொண்ணு வீட்டுல நான் பேச சொன்னேன். என்னாச்சு? நான் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கால் பண்ணி அவங்க பாரம்பரியத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு. இப்போ பாரம்பரியமும் குடும்ப அந்தஸ்தும் இல்லைன்னு அப்பா சொல்ல மாட்டார்ல. அப்பா வசதியா இருந்தப்போ ஜெயாக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது அந்த குடும்பத்துல தானே. குடும்பத்தை பத்தி நம்ம எதுவும் பேச வேண்டாம். நீ கல்யாணம் பண்ணிக்க போறது குடும்பத்தை இல்லையே, அந்த பொண்ணை தானே. பொண்ணோட குணம் எப்படி இருக்குன்னு தானே நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அத்தைய நான் நல்லாவே நம்புறேம்மா. அதை விட அதிகமா நான் மாமாவை நம்புறேன். எனக்கு ஏத்த பொண்ணுன்னு அவங்க நினைச்சதுனாலதான் இந்த விஷயத்துல அவங்களும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதனால பொண்ணோட விஷயத்துல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஆனா ஜெயா ஒன்னும் அப்படி சொல்லலையே. அவங்க என்ன சொன்னாங்க? ஏகப்பட்ட மாப்பிள்ளைங்க வந்து பார்த்தும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காததால அந்த பொண்ணோட குணம் சரியில்லைன்னு ஜெயா நினைக்கிறா. ஜெயாவோட மாமியாருக்கு அந்த பொண்ணு சொந்தம். அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக அவங்க நிறைய பொய் சொல்வாங்க. ஜெயாங்க கல்யாணம் பண்ணி போய் ஒரு 4-5 வருஷம் இருக்கும்ல. மனோஜோட குடும்பத்தை பத்தியும் அவங்க குணத்தை பத்தியும் அவளுக்கு தெரியும்ல. ஜெயா அந்த சொந்தம் நல்லது இல்லைன்னு சொல்லும் போது நாம எப்படிப்பா அதை எடுக்க முடியும்? அவ இத பத்தி அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. வெளிய பாசத்தை காட்டலன்னாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கற எந்த விஷயத்தையும் அவர் ஏத்துக்க மாட்டாரு. இந்த கல்யாணத்தை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு அவர் தீர்மானமா சொல்லிட்டாரு. அதுதான் என்னோட முடிவும். இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். ஏண்டி
வந்த? உனக்கு வாடகை வீட்டுல இருந்து சலிச்சு போச்சா என்ன? நான் ஒண்ணு குடியிருக்கிறதுக்காக இங்க வரல. அந்த எண்ணத்தோட நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தா உன் காலை அடிச்சு உடைச்சிருவேன். நீங்க அதுக்காக ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். இனிமே எக்காரணத்து கொண்டும் இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வரவே கூடாதுன்னு என் மனசுல சபதம் போட்டுக்கிட்டு தான் நான் இங்க இருந்து போனேன். அப்புறம் எதுக்கா இங்க வந்த? உங்களுடைய பையனுக்காக தான். அவனுக்கு என்ன? இந்த வீட்டுல அத்துமீறி உள்ள வந்ததுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் வரேன். என்னங்க பாலாக்கா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லி நம்ம கிட்ட வந்திருப்பாங்க. என்ன பண்றது? பார்க்கலாம். நீ தான் அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போன. அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கான பொறுப்பு உனக்கு தான். அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறதுனால தான் மனசளவுல வெறுத்து போன இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கேன். அப்படின்னா வந்த வழியே திரும்பி போயிடு. இந்த வீட்ல இருந்து உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. எனக்கு உங்களுடைய எந்த உதவியுமே தேவையில்லை. ஆஷா கொடுத்த கம்ப்ளைண்ட்னால தான் வேணுகோபால போலீஸ் கஸ்டடியில எடுத்திருக்காங்க. நான் அவளை தான் பார்க்க வந்திருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட்டை அவ வாபஸ் வாங்கணும். பாத்தியா, கண்ணீர் விட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்றாங்க. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லு. பாலாக்காவோட முகத்தை பார்த்து என்னால சத்தியமா அப்படி பேச முடியாது. ப்ளீஸ்ங்க, நீங்க போய் சொல்லுங்க. நான் இங்க இல்லைன்னு சொல்லுங்க. நீ எதுக்கு பயப்படுற? கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி பாலாக்கா ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்க முடியாதுங்க. ப்ளீஸ்ங்க, நீங்க அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி அவங்களை இங்க இருந்து அனுப்பிடுங்க. போங்க போங்க. நான் அதிக நேரம் இங்க நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க ஆஷாவை கூப்பிடுங்க. நாய் மாதிரி உள்ள வந்து நீ கூப்பிட்டா உடனே கூப்பிட்டு விட. நான் ஒன்னும் உனக்கு வேலைக்காரி இல்லை. நான் அதிக நேரம் இங்க நிக்க கூடாதுன்னா நீங்க போய் முதல்ல ஆஷாவை கூப்பிடுங்க. ஐயோ, இங்க பாருங்க, அங்க போங்க, போய் சொல்லுங்க. நீங்க போய் ஆஷாவை கூப்பிடுறீங்களா இல்ல? என்ன? நீ ஆஷா மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கல்ல, அதை வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்கறதுக்கெல்லாம் நான் அதை கொடுக்கல. ஆஷா தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன். நீ அவளை கூப்பிடு. கூப்பிடு. அவ இங்க இல்ல. அவ இங்கதான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அவளை பார்த்துட்டு தான் நான் இங்க இருந்து போறேன். இல்லன்னு சொல்றேன்ல, அவ ஹாஸ்பிடல் போயிருக்கா. அவ எங்க போயிருந்தாலும் சரி, நான் அவளை பார்த்துட்டு தான் போவேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.